ஓம் மகா கணபதியே போற்றி. ஓம் நம சிவாய. எல்லாம் சிவமயம் லக்ஷ்மணன் ராமசாமி யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லோரும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த பதிவிலே வள்ளலார் சுவாமிகள் அருளிய திருவருட்பா பகுதியில் உள்ள மகாதேவ மாலையில் 70வது பாடல் மிக மிக சிறப்பு வாய்ந்த பாடல். இந்த பாடலில் வள்ளலார் சுவாமிகள் சிவபெருமான் கிட்ட மனம் உருகி இந்த ஜெக மாயையில் உலக மாயில் நான் மாட்டி சிக்கி தவிக்கலாமா என்று வேண்டுகின்றார். இந்த பாடலை பாட பாட படிக்க படிக்க நம்முடைய மனமும் உருகும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடல். முதல்ல நம்ம பாடலை பார்க்கலாம். ஆனேரும் பெருமானே அரசே எந்தன் ஆருயிர்க்கு ஒரு துணையே அமுதே கொன்றை தேனூறு மலர்ச்சடையம் சிவனே தில்லை செழும் சுடரே ஆனந்த தெய்வமே என் ஊனேறும் உயிர்க்குள் நிறை ஒளியே எல்லாம் உடையானே நின் அடி சீர் உண்ணி அன்பர் வானேறுகின்றார் நான் ஒருவன் பாவி மண்ணேறி மயக்கேறி வருந்துற்றேனே. சிவபெருமானை பரம்பொருளை வள்ளலார் சுவாமிகள் போற்றுகின்றார். முதல் அவரை பார்க்கின்றார். பார்க்கும் பொழுதே சிவபெருமான் அந்த காளை வாகனத்தின் மீது இருப்பது அவருக்கு கண்ணுக்கு தெரிகின்றது. அதுதான் சொல்றார், ஆனேறு பெருமானே. ஆன்னா என்ன? காளை வாகனம், எருது. அந்த எருது வாகனத்தின் மீது ஏறி நமக்கு அல்வாளித்து கொண்டிருக்கும் பெருமான் எம்பெருமான் பரம்பொருள். ஆனேறும் பெருமானே. அவர் யார்? அரசே, நம் எல்லோருக்கும் அரசன். அவர்களுடைய வினை பயனுக்கு தகுந்தவாறு அவர்களை வழிநடத்தி அந்த வினையிலிருந்து வெளியேறுவதற்கு வழிகாட்டும் அரசன். எல்லோரையும் சமமாக பாவிக்கும் அரசன். எல்லோருக்கும் எந்தவித பாகுபாடையும் இல்லாமல் வேறுபடுத்தி பார்க்காமல் எல்லோரையும் சமமாக பாவிக்கும் அரசன். அவர்தான் அரசே. ஆனேறும் பெருமானே அரசே. அவர் யார்? எந்தன் ஆறு உயிருக்கு ஒரு துணையே. அவர் ஒரு துணை. ஒரு துணைன்னா என்ன? மிக சிறப்பு வாய்ந்த துணை. அவருக்கு ஒப்பான துணை வேறு ஒருவரை நாம் பார்க்க முடியாது. ஆகவே அவர் ஒரு துணை. நமது உயிர் எப்படியாப்பட்டது? ஆறுயிர், அருமையான உயிர், அன்பை நாடுகின்ற உயிர், அன்பை தருகின்ற உயிர். ஏன் இது ஆறுயிர்னு சொல்லப்படுது? நாம் எடுத்த பிறவிகள் எத்தனை நமக்கு தெரியாது. ஒவ்வொரு பிறவிலையும் எவ்வளவு வினைகள் நம்ம செய்தோம் தெரியாது. எவ்வளவு வினைகளை கழித்தோம் தெரியாது. அந்த வினைகளை கழிக்க கழிக்க இந்த மனம் பக்குவப்பட்டு முதிர்ச்சி அடைந்து கொண்டே போகின்றது. ஒரு நிலையில் அதிகப்படியான பக்குவ நிலையை, முதிர்ந்த நிலையை அடையும். ஆகவே இது ஆறுயிர், அன்புயிர், அருமையான உயிர். அந்த அருமையான உயிருக்கு நம்மை கரையேற்றுவதற்கு உற்ற துணை, ஒரு துணை, ஒப்பற்ற துணை அந்த சிவபரம்பொருளே. அதுதான் ஆனேறும் பெருமானே அரசே எந்தன் ஆறுயிருக்கு ஒரு துணையே. அந்த துணை எப்படியாப்பட்டவர்? அவர் அமுதே. அமுதமாக நமக்கு இன்பத்தை வாரி வழங்குபவர். அவரே அமுதமாக இருக்கின்றார். ஆகவே அந்த அமுதத்தை நமக்கு அள்ளி தருபவர் அமுதே. அடுத்தது கொன்றை தேனூறு மலர்ச்சடை. கொன்றை மலரை தனது சடாமுடியில் வைத்துக் கொண்டிருக்கின்றார் சிவபெருமான். அந்த கொன்றை மலர் எப்படியாப்பட்டது? தேனூறு மலர்ச்சடை. தேன் ஊறுகின்ற அந்த கொன்றை மலரில் தேன் இருக்கு அப்படின்னா அந்த வண்டுகள் அந்த தேனை சாப்பிடல இன்னும். அப்படின்னா புத்தம் புதிய மலர், தேன் ஊறுகின்ற புத்தம் புதிய கொன்றை மலரை தனது ஜடாமுடியில் சூடிக்கொண்டிருப்பவர். அதுதான் கொன்றை தேனூறு மலர்ச்சடை. அந்த தேன் ஊருன்னு புத்தம் புதிய கூட போட்டுருக்கலாம், ஆனால் தேனூருன்னு சொல்றார். இதற்கு முன்னாடி அமுதேன்னு சொன்னார். சிவபரம்பொருள் அமுதமாக இருப்பவர். அவர் தேனாய் தித்திப்பவர். அமுதமாகவும் தேனாகவும் நமக்கு இன்பத்தை வாரி வழங்கக்கூடியவர். ஆகவே அவர் தேனூறு, கொன்றை தேனூறு மலர்ச்சடை எம் சிவனே.
ஆக சிவபரம்பொருளை இதுவரைக்கும் என்னென்ன சொல்லியிருக்கார்? ஆனேரும் பெருமானே, அதாவது காலை வாகனனே, அரசே, எல்லோரையும் வழிநடத்துபவன், எல்லோரையும் சமமாக பாவிப்பவன், நமது வினைகளிலிருந்து நம்மை கரையேற்றுபவன், அரசே, மன்னனே, எந்தன் ஆறுயிருக்கு ஒரு துணையே, ஒப்பற்ற துணை, சிறந்த துணை, அவர் சிவபரம்பொருளே நமக்கு ஒப்பற்ற துணை. அமுதே, கொன்றை தேனூறு மலர்ச்சடை, இவ்வளவும் பொருந்திருக்கின்ற, இவ்வளவு சிறப்பையும் பொருந்திருக்கின்ற எனது சிவபரம்பொருளே, சிவபெருமானே, எம் சிவனே. அடுத்து அந்த சிவபரம்பொருள் எங்க இருக்கிறார்? தில்லை செழும் சுடரே, தில்லையிலே சிதம்பரத்திலே செழும் சுடராக நடமாடிக்கொண்டிருக்கின்றார். செழும் சுடர், செம்மையான சுடர், சுடர் ஒளி. செழுமையான சுடர்னா என்ன? ஞானத்தை முழுவதுமாக கொண்ட சுடர் செம்மையாக இருக்கின்றது, ஒளிர்கின்றது. ஞானச் சுடரே, தில்லையிலே ஞானச் சுடராக அவர் நமக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் ஞானத்தை முழுமையாக கொண்டவர், ஆகவே செழுஞ்சுடர். அந்த ஞானத்தை நமக்கு வழங்குகின்றவர். அந்த ஞானத்தை நமக்கு வழங்குவதனால் நமக்கு என்னாகும்? ஆனந்தம், ஆனந்தம், பேரானந்தம். ஆகவே அடுத்து அவர் சொல்றார், ஆனந்த தெய்வமே, தில்லையிலே செழும் சுடராக, ஞான சுடராக ஆனந்த தாண்டம் ஆடி நம்மை இன்பக் கடலில் திளைக்க வைப்பவர் சிவபரம்பொருள். அதுதான் தில்லை செழுஞ்சுடரே, ஆனந்த தெய்வமே. அவ்வளவு ஆனந்த வடிவமாக இருப்பவர், ஞானத்தின் வடிவமாக இருப்பவர், தேனாகவும் அமுதமாகவும் தித்திப்பவர் அந்த சிவபரம்பொருள். காலை வாகனத்தின் மீது ஏறி நமக்கு அருள்பாலிப்பவர். என் ஊனேறு, ஊன் உடல். இந்த உடல்ல என்ன இருக்கு? நம்முடைய உயிர் இருக்கு. இந்த உடலில் இருக்கின்ற, என்னுடைய உயிர்க்குள் நிறை ஒளியே, என் உடலுக்குள் இருக்கின்ற என் உயிரில் முழுவதுமாக நிறைந்த பொருந்திய ஒளியே. அதாவது ஓங்கார ஒளியாக நம் உயிரில் கலந்திருப்பவர், உயிருக்கு உயிராக இருப்பவர், நமக்கு உயிருக்கு உயிர் தருபவராக, உயிருக்கு உயிராக ஓங்கார ஒளியாக இருந்து நம்மை வழிநடத்தி செல்பவர் அந்த பரம்பொருள் சிவபெருமான். அதுதான் ஊனேறும் உயிர்க்குள் நிறை ஒளியே. எல்லாம் உடையானே. சிவபரம்பொருள் அதாவது நம் போன்ற மனிதர்களை, என்னை முழுவதுமாக உடையவன், கொஞ்சம் கூட குறைவில்லாமல் முழுமையாக என்னை ஆட்கொண்டவன், எனது தலைவன். அவன்தான் என்னை உருவாக்கியவன். ஆகவே அவன் என்னை உடையவனாகின்றான், எனக்கு தலைவனாகின்றான். அது மட்டுமா, எல்லாம் உடையவன். உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களையும் அத்தனை பொருள்களையும் தோற்றுவித்தவன் சிவபரம்பொருள், உருவாக்கியவன் சிவபரம்பொருள். ஆகவே எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கியவன், தனக்கு உடையதாக கொண்டவன். ஆகவே எல்லாம் உடையவன், எல்லாம் உடையானே. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பரம்பொருளை, சிவபரம்பொருளை நின் அடி சீர் உண்ணி, உங்களுடைய சிவபரம்பொருளே, உங்களுடைய திருவடி, அப்படி திருவடி? சீர் திருவடி, செம்மையான தெய்வீகம் பொருந்திய நமக்கு அருள் பாலிக்கக்கூடிய திருவடி. நின் அடி சீர், அந்த திருவடியை வணங்குபவர்கள், திருவடியே கதி என்று சரணமடைந்து உன்னை வணங்குபவர்கள், அதுதான் நின் அடி சீர் உண்ணி. அன்பர் வானேறுகின்றார். அன்பர்கள், உனது அன்பர்கள், உனது அடியவர்கள், உனது தொண்டர் கூட்டங்கள் உன்னுடைய திருவடியை உண்ணி வணங்கி என்ன பண்றாங்க? அவங்க வானேறுகின்றார்கள், வானுலகம் செல்கின்றார்கள், அதாவது முக்தி அடைகின்றார்கள். உனது திருவடியை உனது திருவடியில் கலக்கின்றார்கள். இப்படி இருக்க சிவபரம்பொருளே, நான் யார்? நான் ஒருவன் மட்டும் பாவியாக போய்விட்டேன். நான் ஒருவன் பாவி, தீயவைகளே செய்து தீயவைகளை நினைக்கின்றேன். ஆகவே நான் பாவியாகிவிட்டேன். ஏன் பாவியாகிவிட்டேன்? மண்ணேறி மயக்கேறி வருந்துற்றேனே. இந்த மண்ணுலகம் தான் எனக்கு வேண்டும் என்று மண்ணுலகத்துக்கு ஏறிவிட்டேன், மண்ணுலகத்துக்கு வந்துவிட்டேன், பூலோகத்துக்கு வந்துவிட்டேன். ஏன்? எனக்கு இருக்கின்ற அந்த மயக்கத்தினால்,
இந்த பூ உலகமே, இந்த பூலத்தில் இருக்கின்ற பொருள்களே எனக்கு தேவை, அதன் மீது எனக்கு ஆசை, அந்த ஆசையில் அந்த மாயையில் அந்த சிக்கி அதுவே எனக்கு வேண்டும் என்று அதில் நான் மாட்டிக்கிட்டேன். உன்னை வணங்குகின்ற உனது அன்பர்கள், உனது தொண்டர்கள் உன் மீது செலுத்துகின்ற அந்த பக்தியினால், நீயும் அவர்கள் மீது கொண்ட கருணையினால் அவர்களுக்கு வானுலகம் தந்தாய். அவர்கள் வானுலகத்தை அடைந்தார்கள், முக்தி அடைந்தார்கள். நானோ பாவி இங்கே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றேன். சிவபரம்பொருளே, என்னையும் நீங்கள் காப்பாற்ற வேண்டும், எனக்கும் ஒரு வழிகாட்ட வேண்டும், என்னையும் நீங்கள் தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று மனம் உருகி உருகி வணங்குகின்றார். இந்த நேரத்திலே நம்ம கந்தர் அனுபூதியில் ஒரு சில பாடல்கள் இருக்குது. ஒரு 2 முக்கியமான பாடல் மட்டும் இங்கே குறிப்பிட்டு காமிக்கிறவங்களுக்கு. கந்தர் அனுபூதியில் 5வது பாடல், ஜெகமாயையில் நின்று தயங்குவதேன்னு சொன்னார் அருணகிரிநாதர். அதிலே 31வது பாடலில் வாழ்வு என்னும் படு மாயையிலே வீழ்வாய் என இட்டனையேன்னு சொன்னார். அதுதான் இந்த உலக மாயை இருக்க, ஜெக மாயை, மண்ணுலக மாயை, அதுதான் நமக்கு மயக்கம் தருகின்றது. ஏன்? நமது அறியாமையால். நமக்கு என்ன அறியாமை? இது எல்லாமே நிலையானது இல்லை, ஆனாலும் இது நிலையானது என்று அது மீதே நம்ம ஆசை செலுத்திக் கொண்டே இருக்கின்றோம், அது மேல் பற்று வைத்துக் கொண்டே இருக்கின்றோம். அதுதான் அந்த அறியாமை. அந்த மயக்கத்தில் நான் இருக்கின்றேன். சிவபரம்பொருளே, என்னை நீங்கள் இந்த மயக்கத்திலிருந்து விலக்கி என்னையும் உங்களது அன்புகளின் ஒருவனாக கருதி, உங்களது திருவடியில் உங்களது அன்பர்களுக்கு எப்படி நீங்கள் அந்த முக்தியை கொடுத்து வானுலகத்துக்கு அனுப்பினீர்களோ அதே போல் எனக்கும் அந்த அருள வேண்டும் என்று நமது வள்ளலார் சுவாமிகள் மனம் உருகி கேட்கின்றார். சிவபரம்பொருளை இந்த பாடலை நாமும் பாட பாட அந்த நமது மனமும் அந்த பக்குவத்திற்குள் செல்லும். ஆகவே நாமும் மனமுருகி அவரை வணங்குவோம். சிவபரம்பொருள் அன்பின் வடிவானவர், தேனாக தித்திப்பவர், அமுதமாக இன்பம் தருபவர், நம்மையும் ஆட்கொள்வார். பாடல பார்க்கலாமா? ஆனேரும் பெருமானே அரசே, எந்தன் ஆருயிருக்கு ஒரு துணையே, அமுதே கொன்றை தேனூறு மலர்ச்சடையம் சிவனே, தில்லை செழும் சுடரே, ஆனந்த தெய்வமே, என் ஊனேறும் உயிர்க்குள் நிறை ஒளியே, எல்லாம் உடையானே, நின் அடிசீர் உண்ணி அன்பர் வானேறுகின்றார், நான் ஒருவன் பாவி மண்ணேறி மயக்கேறி வருந்துற்றேனே. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. அருள்பெரும் ஜோதி, அருள்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருள்பெரும் ஜோதி. தவறாமல் கருத்துக்கள் அந்த கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. ஓம் நம சிவாய.